நீட் தேர்வை ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக. தகுதியான மருத்துவர்களை உருவாக்க தான் நீட்டை கொண்டு வரும்னு ஒரு லாஜிக்க சொன்னாங்க பிஜேபி. அது ஒரு போலித்தனமான வாதம். நீட்டை கொண்டு வந்தாலுமே அதுலயும் ஓட்டைகள் வழியா பணம் இருக்கிறவங்க உள்ள நுழைஞ்சிடுவாங்க, தகுதி வாய்ந்த ஏழை எளிய மாணவர்கள் ஏமாற்றப்படுவாங்கன்னு சொன்னது திமுக. அதுக்கு சமீபத்திய உதாரணம் ஒன்று. போன மாதம் ஒன்றிய அரசோட மருத்துவ கவுன்சில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிஜி சீட் கிடைக்காதவங்க என்ஆர்ஐ கோட்டா மூலமா விண்ணப்பிச்சுக்கலாம்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, அதன்படி நீட் தேர்வுல குறைந்த மதிப்பெண்கள் எடுத்த 811 உயர்சாதி எம்பிபிஎஸ் மாணவர்கள் என்ஆர்ஐ கோட்டா மூலமா பிஜி பட்டப்படிப்புல சேர்ந்துருக்காங்க. அதுல 113 பேர்கள் தான் ஒரிஜினல் என்ஆர்ஐ. மீதி 698 பேர்கள் வெளிநாடுகளில் வாழ்ற தங்கள் உறவினர்கள் விலாசங்களை வச்சு சேர்ந்திருக்காங்கன்ற அதிர்ச்சிகரமான உண்மை வெளிவந்தது. இவங்கள்ல 66% மாணவர்கள் 800க்கு 215 மதிப்பெண்களுக்கும் கீழே எடுத்தவங்க தான். வெறும் 28 மார்க், 35 மார்க், 82 மார்க் எடுத்தவங்க கூட இதன் மூலமா பிஜி பட்டப்படிப்புல சேர்ந்துட்டாங்க. இந்தியா முழுமைக்குமான ரேங்க் தரவரிசையில அவங்களோட இடம் 1.5 லட்சத்துக்கும் கீழே. அதாவது அவங்கள விட 1.5 லட்சம் பேர் தகுதி வாய்ந்தவங்க. இவங்களை கீழே தள்ளிட்டு என்ஆர்ஐ கோட்டா மூலமா தகுதி குறைந்த 698 பேர் பிஜி பட்டப்படிப்புல சேர்ந்திருக்காங்க. இதுதான் பிஜேபி சொன்ன லாஜிக்கா? சரி, இது எப்படி சாத்தியமாச்சு? தனியார் கல்லூரிகள் என்ஆர்ஐ கோட்டா சீட்டுகள்ல பிஜி படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 50 லட்சத்துல 1 கோடி வரைக்கும் வசூலிக்குது. படிப்பு முடிக்கும் போது 4 to 5 கோடிகள் வரைக்கும் செலவாயிடும். அதிக செலவுன்றதால நிறைய என்ஆர்ஐ சீட்டுகள் காலியா கிடந்தது. அந்த காலி சீட்டுகள் மேனேஜ்மெண்ட் சீட்டா மாறிவிடக்கூடிய அபாயம் இருந்தது. அப்படி மாறிடுச்சுன்னா இவ்வளவு ஃபீஸை வசூலிக்க முடியாது. அதனால கர்நாடகாவில் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டி சார்பில் என்ஆர்ஐ விதிமுறைகளை தளர்த்ததுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம், என்ஆர்ஐ மாணவர் என்றால் அவர் வெளிநாட்டில் வசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர்களது உறவினர்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தாலே போதும், வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்தியாவில் உள்ள மாணவரின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளிக்க வேண்டும், அந்த வெளிநாட்டு நபரின் ஆவணங்களின் அடிப்படையில் என்ஆர்ஐ கோட்டாவில் சேர்ந்து கொள்ள முடியும். இதை அடிப்படையா வச்சுதான் ஒன்றிய அரசின் இந்திய மருத்துவ கவுன்சில் கடந்த ஜனவரி மாசம் பிஜி பட்டப்படிப்புல மாணவர்களை சேர்த்து இவ்வளவு மார்க் எடுக்கணும், இத்தனை ரேங்க் எடுத்துக்கணும்னா எந்த விதியுமே கிடையாது. தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிதி இழப்பை சந்திச்சிடக் கூடாதுன்றதுக்காகவே என்ஆர்ஐ கோட்டா விதிகளை தளர்த்தி மாணவர்களை சேர்த்து. இதுக்கு ஆதாரம், இந்த வருஷம் மட்டுமே 145 மாணவர்கள் தலா 4 கோடி கொடுத்து இந்த கல்லூரிகளை சேர்ந்திருக்காங்க. இப்ப தெரியுதா நீட் தேர்வு மூலம் பிஜேபி எப்படி தகுதி வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்குதுன்னு? இவங்க தானே நீட் வந்தா மருத்துவ கட்டணம் குறையும், தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் உருவாகும் சொன்னவங்க. இதன் விளைவுகள் எப்படி ஆகும்னா, 2 தடவை நீட் தேர்வு எழுதியும் சீட் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மாணவர் ஒருத்தர் தன் காலை தானே சேதப்படுத்திக்கிட்டு மாற்றுத்திறனாளிகள் கோட்டால சேர முயற்சி பண்ணிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த நீட் தேர்வினால எத்தனையோ மாணவ மாணவிகள் நம்ம பறிகொடுக்கும். உண்மையில சொல்ல போனா நீட் தேர்வு தகுதி குறைந்த உயர்சாதி எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், தகுதி வாய்ந்த ஏழை எளிய மாணவரோட மருத்துவ கனவை சிதைக்குது. அதனாலதான் இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 5 வருஷமா பல்வேறு வழிகளில் போராடிட்டு இருக்கார் தமிழ்நாடு முதல்வர். ஆனா ஒன்றிய பாஜக அரசு விலக்கு கொடுக்காம தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. ஆனாலும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்திட்டு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.